பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்திய புகாரில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகனை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எம்எல்ஏ கருணாநிதியின் மகனை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்திய புகாரில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகனை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோவை தேடும் பணியில் தனிப்படை காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்திய புகாரில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகனை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்திய புகாரில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தன. பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்திய புகாரில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகனை பிடிக்க 3 தனிப்படைகள் தற்பொழுது அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். தற்போது அவருடைய மகனை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலான விவரங்கள் என்ன? ராதா, சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மகன் மருமகள் திருவான்மியூர் வீட்டுல வசித்து வர்றாங்க. அவங்க வீட்டுல பணி செய்து வந்த ஒரு இளம் பெண் மீது தொடர்ந்து அவர் மீது தாக்கியும் அவர் இழிவுபடுத்தியும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் தொடர்பாக கிட்டத்தட்ட 6 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து காவல்துறையானது விசாரணையை மேற்கொண்டன. பாதிக்கப்பட்ட பெண் நேரடியாக வீட்டுக்கே சென்று தொடர்ந்து என்ன நடந்தது என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தி 6 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ், குழந்தை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்த உடனே சட்டமன்ற உறுப்பினர் மகன், அதாவது ஆண்ட்ரோ மதிவாணன், மெரின் ஆகியோர் தலைமறைவாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் மீது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் தற்போது தலைமறைவாக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அவர்களை பிடிப்பதற்காக 3 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராதா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.